குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சண்டே. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்ன சுட சுடன்னு இந்த வாசனை ஸ்பெஷல் ஐட்டம்லாம் வருதா? இல்ல வீட்டுல ஏதாவது பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு, சத்தம் போடாம பெட்ரூம்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கு நடக்கிற விஷயத்து இன்னைக்கு பேச போற டாபிக்கும் இது ரிலேட்டடான விஷயம் தான் பேச போறோம். சரி, நம்ம பலருடைய வீட்டுக்குள்ள நடக்கிற ஆனா வெளியில சொல்ல தயங்குற ஒரு நிஜமான ஒரு வழின்னு சொல்லலாம். ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கட்டுமா? ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட ஒரு சிஇஓ அவர் தன்னுடைய தன்னுடைய 75 வயசு அப்பாவை கூப்பிட்டுட்டு ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு போறாரு. அங்க போயிட்டு அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கரையெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது அந்த ஓல்டேஜ் ஹோமோட அந்த ஹெட் என்ன பண்றாரு, ஓடி வர்றாரு. வந்ததும் அந்த சிஇஓட அப்பாவை பார்த்ததும், அப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கட்டி பிடிச்சி ஒரு கன்னத்துல முத்தம் கொடுக்குறாரு. உடனே அப்பா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னப்பான்னு கேட்குறாரு. இதை பார்த்தோன்னே அந்த பையன் அந்த சிஇஓக்கு இன்னொரு ஆச்சு. என்ன, உங்களுக்கு எப்படி எங்க அப்பாவை தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மேனேஜர் சொல்றாரு, தம்பி 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஓல்டேஜ் ஹோமுக்கு உங்க அப்பா வந்திருந்தாரு. இங்க அனாதையா இருந்த ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிட்டு போய் தான் உயிரை கொடுத்து வளர்க்க போறேன்னு கூட்டிட்டு போனாரு. அவனை நல்லா படிக்கையும் வச்சு அவனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாரு. அந்த குழந்தை நீங்க தான். நீங்க கொண்டு வந்த உங்க அப்பாவை சிஇஓவா இருக்கிற நீங்க கொண்டு வந்து உங்க அப்பாவை இந்த ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு வந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அதாவது அனாதையா இருந்த அந்த பையனை கொண்டு வந்து வளர்த்து நல்லா படிக்க வச்சு ஒரு கம்பெனியா ஆரம்பிச்சு கொடுத்த அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு கொடுத்த ரிட்டர்ன் கிஃப்ட் என்னன்னா இந்த ஓல்டேஜ் ஹோம். இன்னைக்கு இந்த சொசைட்டில பல குழந்தைங்க தன்னுடைய பெற்றோரை ஒரு சுமையா நினைச்சுக்கிட்டு ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு போய் விடுறது ஒரு ட்ரெண்டாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த நிலைமை? பசங்க மட்டும்தான் இதுக்கு காரணமா, இல்ல பெண் பிள்ளைகளுக்கும் இதுல பங்கு இருக்கா, இல்ல மருமகள், இல்ல பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே இதுல பங்கு இருக்கா அப்படின்றத இதை பத்தி தான் இன்னைக்கு ஓப்பனா பிராக்டிக்கலா பேசப்படும். ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க, சரியா? நம்ம எப்பவுமே பேரண்ட்ஸை கைவிடுறதுன்னா மகன்களை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பெண் பிள்ளைகளுக்கும் இதுல சமமான ஒரு கடமை இருக்குன்றத நம்ம மறந்துடக்கூடாது, சரிங்களா? பல வீட்டுல என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நம்ம கல்யாணம் ஆகி போயிட்டு அடுத்த வீட்டுக்கு போயிட்டா நான் என் அண்ணனோ என் தம்பியோ தான் எங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், எனக்கு அந்த பொறுப்பு கிடையாதுன்னு பெண் பிள்ளைங்க ரொம்ப அசால்ட்டா ஒதுங்கி போயிடுறாங்க. இன்னும் சில பேர் என் மாமியார் மாமனாரவே பார்க்க எனக்கு நேரம் இல்லை, இதுல இவங்களை எங்க போய் நான் கவனிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடுறவங்களும் இருக்கும். இங்கதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறேன். மகன்களுக்கு மட்டும்தான் பேரண்ட்ஸ் சோறு ஊட்டி நல்ல ஒரு இதுல வளர்த்தாங்களா? நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அண்ணனை எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரிதானே உங்களையும் வளர்த்தாங்க. உங்களையும் அதே படிப்பு தானே படிக்க வச்சாங்க, அதே மாதிரிதானே கவனம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க போட்ட பிச்சை தானே நீங்க படிச்சு வேலை பார்த்து இன்னைக்கு ஒரு கௌரவமான இடத்துல திருமணம் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க எவ்வளவு இருக்கிற பணத்தை சொத்தெல்லாம் வித்து உங்களுக்கு நகை போட்டு ஆடம்பரமா உங்களை திருமணம் பண்ணி கௌரவத்தோட அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சட்டப்படி வேணா நீங்க இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போயிருக்கலாம், ஆனா ரத்த பந்தப்படி நீங்க அவங்களுடைய பிள்ளை தானே, இல்லையா? உங்களுக்கு அண்ணனோ தம்பியோ பெத்தவங்களை சரியா பாக்கலன்னா ஒரு மகளா தட்டி கேட்டு ஏன் அப்பாவை நான் பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு வர தைரியம் பெண் பிள்ளைகளை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். உங்க கணவர் வீட்டுல உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு மரியாதையான இடத்தை நீங்க தான் கொடுக்கணும், புரியுதா? அது மகனோ மகளோ வயசான காலத்துல 2 பேரும் சமமான விஷயம்தான். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் வர பிரச்சனைகள்னு சொல்லலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி என் பையன் தங்கங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் என் பையன் அப்படியே மாறிட்டான் அப்படின்னு நிறைய பேருன்னு சொல்றது கேட்டாங்க. நம்ம இது ரெகுலர் லைஃப்ல நிறைய பேர் நம்ம காதுல சொல்லி கேட்டிருக்கோம் இல்லையா? இங்க வரும் மருமகளுக்கு நான் உங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நீங்க புகுந்த வீட்டுல போகும்பொழுது அங்க இருக்கிற மாமனாரியர் உங்க சொந்த அப்பா அம்மாவை பாக்குற மாதிரி பார்க்க கத்துக்கோங்க. ஒரு சின்ன பிராக்டிக்கல் சினாரியோ என்ன தெரியுமா? உங்க சொந்த அப்பா அம்மா உங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்கு கண்டிச்சிட்டாலோ இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா நீங்க கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிடுவீங்களா? இல்ல ஏன் அம்மா தானே அப்படின்னு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க தானே? அத மாதிரிதான் உங்களுடைய மாமனார் மாமியார் ஏதோ ஒரு அவங்க பழையங்காலத்து சிந்தனையில ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களா, அதை பெரிய ஈகோ ப்ராப்ளமா எடுத்து உங்க அம்மா இருந்தா நான் இந்த வீட்டுல இனிமே இருக்க மாட்டேன், தனி கொடுத்துற வரீங்களா அப்படின்னு சொல்லி உங்க கணவரை ஃபோர்ஸ் பண்ணி நீங்க கூட்டு போறது எந்த விதத்துல நியாயம்? நீங்க தனி கொடுத்துற போறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனா உங்க கணவரை அவங்க பெற்றோர்கிட்ட இருந்து பிரிக்கும் போது அவருடைய மனநிலைமை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு பெண்ணால மட்டும்தான் ஒரு குடும்பத்தை சேர்க்கவும் முடியும், பிரிக்கவும் முடியும், சரிங்களா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பக்குவமா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களும் வயசானவங்க தானே, இன்னும் எத்தனை வருஷம் நம்ம கூட இருக்க போறாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்க பேரண்ட்ஸை எப்படி பார்த்தீங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க ஃபேமிலி சொர்க்கம் மாதிரி.
அதே மாதிரி பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்கு. பிள்ளைகளையும் மருமகளையும் மட்டுமே வந்து குறைகளை சொல்லிட்டு இருந்தா அது நியாயமா இருக்காது இல்லையா? இங்க பெற்றோர்களுக்குள்ளும் சில தவறுகள் இருந்துட்டு தான் இருக்கு. அது கண்டிப்பா பேசிதான் ஆகணும். வயசான காலத்துல பேரண்ட்ஸ் வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமும் கூட அவங்கள ஒரு சின்ன குழந்தைங்க மாதிரியே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரியா? அவங்க சம்பாதிக்கிற பணமா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய பர்சனல் லைஃப் ஆகட்டும், குழந்தைகள் வளர்ப்பாங்க, எல்லாத்தையும் தலையிடும் பொழுது அங்கதான் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. புரியுதா? பேரண்ட்ஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம், ஒரு 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 அட்வைஸ் மாதிரி சொல்றது தான், உங்க பிள்ளைகள்கிட்ட குறைகள் இருக்கலாம். அவங்க இந்த காலத்து அவசர உலகத்துல ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆபீஸுடைய ப்ரெஷர், வீட்டுக்கு வரும்போது உங்ககிட்ட வந்து ஒருவேளை நேரம் சரியா கொடுக்காம இருக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்க பெருசாக்க கூடாது. ஏன் பிள்ளை எனக்காக தானே உழைக்கிறான், நம்ம குடும்பத்துக்காக தானே உழைக்கிறான் அப்படின்னு யோசிங்க. அதே மாதிரி மருமகள் வராளா, அவ வேற ஒரு சூழல்ல வளர்ந்தவ, அவளுக்கு சமைக்க தெரியாம இருக்கலாம், உங்க லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கலாம், அவ லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கலாம். அதை குறையா பார்க்காம உங்க மகளா பாருங்க. புரியுதா? அன்பா அதை கத்துக் கொடுங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ ரொம்ப தலையிடாம தூரமா இருந்து வாழ்த்தி அவங்க நல்லா இருக்கட்டும் நினைங்க. அவங்க குடும்பம் நடத்துற அழகை பார்த்துட்டு அந்த ஒரு வாழ்த்துற பக்குவத்தை நீங்க கத்துக்கோங்க. ஏன்னா ஒரு காலத்துல நீங்களும் மருமகளா வாழ்ந்தீங்கன்றதை மறந்துடக்கூடாது. நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களை உங்க பிள்ளைங்க வந்துட்டு தூக்கி தலையில வச்சு கொண்டாடுவாங்க. இன்னைக்கு முதியோர் இல்லம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியலா ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்படி லக்ஸுரியான லைஃப் கொடுக்குறோம், ஏசி ரூம், டைமுக்கு சாப்பாடு, மெடிக்கல் செக்அப், உங்க பேரண்ட்ஸை வந்து சொர்க்கம் மாதிரி நாங்க வச்சு பாத்துக்கிறோம்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ற லெவலுக்கு வந்து போச்சு. பிள்ளைங்களுக்கு அவங்க நம்ம நல்லா தானே வச்சிருக்கோம், பணம் கட்டுறோம்ல அப்படின்ற ஒரு தானே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்கள சமாதானப்படுத்திக்கிறாங்க. நான் ஒரு நாள் வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிருந்தப்போ ஒரு அம்மாவை பார்த்தேன். அந்த அம்மா ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கும்போது அவங்க அந்த ஒரு கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. அப்போ நான் என்னம்மான்னு கேட்டப்போ, அம்மா இங்க எனக்கு 3 வேளையும் என் பையன் எனக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். உடம்பு முடியலன்னா மாத்திரை தராங்க. ஆனா சாயந்தரம் 6 மணி ஆகும்போது என் பையன் வருவான். இந்த கேட்டை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது. ஏன்னா சாரி, ஆஃபீஸ் முடிஞ்சு என் பையன் டயர்டா வரும்பொழுது, என் மருமகளும் வரும்பொழுது ஒரு கப் காஃபி போட்டு கொடுத்துட்டு, என்னடா கண்ணா டயர்டா இருக்கியா அப்படின்னு கேட்கிற பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சு அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுதே அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. அதே மாதிரி என் பேர பிள்ளைங்க அந்த ஸ்கூல் பேக்கை போட்டு ஓடி வந்து பாட்டின்னு வந்து என்னை கட்டி பிடிச்சி என்னை கொஞ்சம் பொழுது இருக்கிற அந்த ஒரு வழி நான் மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அழும் பொழுது எனக்குள்ளே ஒரு ஒரு பாரமா வந்துச்சு இல்லையா? இதுல யாரை நம்ம குறை சொல்றது இல்லையா? பெற்றவங்களுக்கு வயசான காலத்துல குழந்தைகளுடைய மனநிலைமை வந்துடும். அவங்களுக்கு நீங்க கொடுக்குற சொகுசான அந்த ரூம் முக்கியம் கிடையாது. தன் பேர குழந்தைகளுடைய விரலை பிடிச்சுக்கிட்டு தெருக்கோடி வரைக்கும் அந்த நடக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த முட்டாய் வாங்கி கொடுக்கும்போது அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? அதை எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் சரி, கோடி கொடுத்தாலும் சரி, அது ஓல்ட் ஏஜ் ஒரு மாலை கொடுக்க முடியாது. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனையோ பிள்ளைங்களுக்கு நான் ஒரே ஒரு எச்சரிக்கையாவையாவது சொல்றேன் உங்களுக்கு, கர்மா இஸ் அ பூமரங். அதை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க அறுப்பீங்க. இன்னைக்கு உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ நீங்க எப்படி நடத்துறீங்களோ அதை உங்க குழந்தை கவனிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா? நீங்க உங்க அம்மாவையோ அப்பாவையோ கூட்டு போய் அந்த ஓல்டேஜ் ஹோம் வாசல்ல விடும்போது பின்னாடி கார்ல உங்க பையன் உட்கார்ந்துட்டு இருக்குல்ல, அவன் உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்ப்பான். எனக்குதான் அவங்களுக்கு நீங்க என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க? வயசானவங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்க கூடாது, ஹோம்ல தான் விடணும் அப்படின்ற ஒரு பாடத்தை அந்த பிராக்டிக்கலா உங்க பையனுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. புரியுதா? நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமை தான் வரும். புரியுதா? நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான் தெரியுமா? மகன்களும் மருமகள்களும் சேர்ந்து செயல்படுது. ஒரு பெற்றோர்கள் 2 பேருக்கும் பொதுவானவங்க. புரியுதா? அவங்களை பிரிஞ்சுக்காம அவங்களுக்கு தேவையான அன்பையும் பாதுகாப்பையும் கொடுங்க. அதே மாதிரி மருமகளுக்கும் சொல்றேன், விட்டு கொடுங்க. தாய் ஸ்தானத்துல இருந்து அவங்கள பாருங்க. உங்க உங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து மாமனாரை பாருங்க. பேரண்ட்ஸ்க்கு சொல்றேங்க, பக்குவப்படுங்க. பிள்ளைகளுடைய சின்ன சின்ன தவறுகளை சகிச்சுக்கிட்டு அவங்களுடைய அவங்க வாழ்க்கை வாழ்றதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுங்க. கடைசியா ஒண்ணு சொல்றேன், இந்த உலகத்துல எல்லாமே காசு கொடுத்தா கிடைச்சிடும். ஆனா நல்ல வேலை கிடைக்கிறோம், பல லட்சங்கள சம்பளம் கிடைக்கும், அழகான வீடு கிடைக்கும், சொகுசான கார் கிடைக்கும்னா, ஆனா கண்ணா அப்படின்னு உரிமையோட கூப்பிடுற அம்மாவும் பார்த்து போடான்னு தோலை தட்டி கொடுக்குற அப்பாவும் வந்துட்டு தொலைஞ்சு போயிட்டா, நீங்க கோடி கோடி எப்படி சம்பாதிச்சு இந்த சேர்த்து வச்ச சொத்துக்களை விட அவங்க கிடைக்க மாட்டாங்க. புரியுதா? நீங்க அவங்க ஓல்டேஜ் ஹோம்ல வச்சு அழகு பார்க்காதீங்க. உங்க வீட்டு பூஜை அறைக்குள்ள வைக்க வேண்டிய பேரண்ட்ஸ் சொல்லி அவங்க இருக்கிற வரைக்கும் தான் அந்த வீட்டுக்கு வந்து லட்சுமிகரமா இருக்கும். புரியுதா? குறைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் இல்லை இருந்தா தானே வாழ்க்கை. இப்ப அவங்க 2 பேரை கொண்டு போய் விட்டுட்டு அவங்க குடும்பத்துல பிரச்சனைகள் வராம இருக்க போதா? நீங்க சந்தோஷமா இருந்துட போறீங்களா? கிடையாது இல்லையா? அதெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான். புரியுதா? என்ன ஆனாலும் சரி,
எல்லா ப்ராப்ளத்தையும் ஒன்னா இருந்து ஒரு சேர்ந்து ஒன்னா கையை கோர்த்து அந்த பிரச்சனைகளை பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? ஒரு இல்லைன்னா இன்னொரு ப்ராப்ளம் வரும். வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, நம்மளுடைய நம்மளை சின்னதுல இருந்து வளர்த்தவங்க, நம்ம பெத்த தாய், நம்மளோட சுக துக்கத்தை நம்மளை இன்னைக்கு படிச்சு இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வரவங்க எத்தனையோ தியாகங்கள் செஞ்சு கொடுத்துருப்பாங்கல்ல. அதை நீங்க பிள்ளைங்க நீங்க மறந்துடக்கூடாது. அந்த தாயும் தகப்பனையும் அவங்க காலத்துக்கு அப்புறம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நீங்க பூஜை பண்ணி அதுக்காக உட்கார்ந்து வேதனைப்படுறதை விட அவங்க இருக்க வரைக்கும் உங்களால முடிஞ்ச அன்பை கொடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது ஏதாவது ஒரு மன வருத்தத்தோட இல்ல பேரண்ட்ஸ் கிட்ட பேசாம இருக்கிறீங்களா, இல்ல ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டே பேரண்ட்ஸ் கிட்ட பேசாம இருக்கீங்களா, மருமகள்கிட்ட சொல்றேன், உங்களுடைய மாமியார் கிட்ட ஏதோ ஒரு மன வருத்தம் இருக்கா, பேசாம இருக்கீங்களா, தயவு செஞ்சு விட்டு கொடுத்து போங்க, மன்னிச்சிருங்க, மறந்துருங்க. உங்களால முடியும். இதுதான் அந்த குழந்தைகளுக்காக, அந்த பேர குழந்தைகளுக்காக எவ்வளவு ஏக்கத்தோட இருப்பாங்களே, அந்த குழந்தைகளை அவங்க கூட விடுங்க, விளையாட விடுங்க. இந்த வீடியோ உங்க மனசுல ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்திருந்தா, இல்லது உங்க அப்பா அம்மா தூரமா இருந்தா அவங்கள போய் பார்த்து பேசுங்க. புரியுதா? அவங்களோட பேர குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட் கொடுங்க. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப சின்னது. புரியுதா? இது ரொம்ப நம்ம பெருசா எதையுமே தூக்கிட்டு போறது இல்லையா, எதையும் கொண்டு வரதும் இல்லை, எதையும் கொண்டு போறதும் இல்லை. புரியுதா? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வாழுங்க. எப்படி இப்ப வர ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா ஓல்டேஜ் ஹோம் எல்லாம் நிறைய வந்துடும். ஏன்னா இந்த காலத்து சொசைட்டிகள் எப்படின்னா இந்த பிள்ளைகள்லாம் எமோஷனல் ரொம்ப கம்மியா இருந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம எப்படி வாழ்றோமோ அதை பார்த்துதான் நம்ம குழந்தைகள் கத்துப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அன்பையே கொடுங்க. உங்க பேரண்ட்ஸை பார்த்துக்கோங்க. உங்க பிள்ளைங்க முன்னாடி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க எப்படி நடக்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்க குழந்தைங்க கிட்ட செய்யும். ஸோ கூடுமான வட்டிக்கு முதியோர் இல்லங்கள் இல்லாம தடுப்போம். புரியுதா? உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த பேரண்ட்ஸ் கிட்ட அன்பை காட்டுங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் சொல்றேன், மகளாகட்டும் மருமகனாகட்டும் மருமகளாகட்டும் விட்டு கொடுத்து வாழ்ற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஏன்னா உங்க காலம் வேற, அவங்க வாழ்ற காலம் வேற, அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் வேற, உங்க காலத்துல இருக்கிற ப்ரெஷர் வேற. அதை இன்னும் சொல்லி உங்களுக்கு இடையில ஒரு கேப்பை கொண்டு வந்துடாதீங்க. அவங்க கூட சந்தோஷமா இருங்க. என்ன ஆனாலும் அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க உங்க இடத்துல உட்காந்து சந்தோஷமா பிள்ளைங்களுடைய வாழ்வையை பாருங்க. முடிஞ்சா உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டா அட்வைஸ் கொடுங்க. ஜஸ்ட் அமைதியா இருந்த வேடிக்கை பார்த்து உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. புரியுதுங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர். பை. லவ் யூ ஆல்.